கௌதம் சைடில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதம் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஃபைல் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். யாரும் எடுத்துருக்கலாம் வாய்ப்பே இல்லை. இங்கே இருக்கிற ஒரே நபர் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. வா இந்திரா, நான் உனக்கு அந்த ஃபைலை வந்து வாங்கி தரேன்னு சொல்லி இந்திரா வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே மாதம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கௌதம் நிச்சயம் வந்து இந்த ஃபைலை வந்து கண்டுபிடிச்சிடலாமா? யார் எடுத்திருப்பான்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? நான் வாங்கி தராமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா ஆச்சு? அம்மா, ஒரு முக்கியமான விஷயமா, வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டோன்னு எல்லாரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து அவங்க அப்பாவை காப்பாற்றலான்னு வச்சுருந்தோம். அந்த ஃபைலை வந்து யாரோ தூக்கிட்டாங்கம்மா. இது யார் மேலே இருக்கிற கோவத்தையோ யாரோ ஒருத்தவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. நிச்சயம் இந்திரா மேலே கோவமாக இருக்காங்கன்னா யார் இருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியுமா? அவங்கள்ட்ட பேசி நீயே வந்து ஃபைலை வந்து வாங்கித்தா. யாரை சொல்கிறான்? ராகினியை தான் இவன் சொல்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம ஜெயா. ராகினி ஃபைல் எதுவும் எடுத்திருந்தா கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா, நான்லாம் எதுவும் எடுக்கவே இல்லைக்கா. என்னக்கா சந்தேகப்படுறியா? எனக்கு என்ன திருட்டுக்காரிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்க போறியா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல. கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தனா அந்த ஃபைலை கொடுன்னு தான் கேட்குறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். பட்டமாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. சித்தி, காமெடி பண்ணுங்கள், ட்ராமா பண்ணுங்கள், எல்லாம் அப்புறமேட் பண்ணுங்கள். சுப்பிரமணியனை வெளில கொண்டு வந்தே ஆகணும் இந்திராவோட அப்பாவை. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இது எல்லாம் அப்புறமேட் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த ஃபைலை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான்லாம் எடுக்கவே இல்லைங்கிற மாதிரி ராகினி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கதிர் வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏடா சித்தி மேலே சந்தேகப்படுற? அவங்க மேலே எடுத்திருக்காங்கன்னு ஏதாவது பழி போடுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஒரு விஷயம் இல்லாமம்மா, 1000 விஷயம் இருக்குது. இந்த வீட்லேயே எப்படி காணாமல் போகும்? அதுவும் எங்கள் ரூமில் வச்சுருந்தது. நேற்று அசந்து போய் தூங்கினப்பே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்போ நான் எதனால் அசந்து தூங்கணும்? எல்லாருமே அசந்து தூங்கியிருக்கோமே. இந்த ஃபைல் எடுக்க தான் இவங்க ஏதோ வேலை வந்து பண்ணியிருக்காங்களா? ஐயோ, என்னடா அது, இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க நம்ம ராகினி. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாளோ? ஏண்டி, உன் குடும்பம் இப்படி இருக்கும்போதே நீ என்னெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? ஃபைலை கூட ஒழுங்காக வைக்க உனக்கெல்லாம் துப்பு இல்லை. நீ என்ன வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா? நான் என்னடி பண்ணேன்? அக்கா கூட தான் நான் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த மறுநொடியே நீங்கள் வந்து ஃபைலை வந்து எடுக்கிறதுக்காக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறீங்க. நீங்கள் ஆக்சுவலி எங்கே வச்சுருக்கீங்கன்னு கூட எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி அப்படியே அண்டர் பெல்ட்டி அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. ஏன்னா ராகினி தான் வந்து சாப்பாட்டில் இந்த விஷயத்த வந்து கலந்து அவங்க எல்லாரையும் நிம்மதியாக தூங்க வச்சனால தான் காவியாவுக்கு இவ்வளோ பெரிய சிக்கலாச்சு. அந்த கேப்பில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபைலை. இது என்னமோ தெரியாத மாதிரி அவங்க வந்து ஓவராக வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. உன் குடும்பம் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? சுப்பிரமணியன் வந்து உள்ளே வந்து இருக்காப்புல. அதாவது உங்கள் அப்பா. காவியா பைத்தியம் பிடிச்ச மேலே இருக்கா. அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தில் எல்லாரையும் ஒழுங்காக இருக்காங்களான்னு முதல்ல கவனி. அதுக்கப்புறம் என் மேலெல்லாம் பழியெல்லாம் சுமத்தலாம், சரியா அப்படின்னு சொல்லும்போது, ராகினி என்னடி நினச்சிட்டு இருக்க? நம்ம குடும்பத்தை பற்றி கேவலமாக நீயே பேசுகிற. உன்னை எடுத்தேன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. அதை விட்டு அவள் குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க. அவள் குடும்பம்னா அது நம்ம குடும்பம் இல்லையா? அவளை எதுக்கு நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் கேளுங்கம்மா, நீங்கள் கேட்காம இத்தனை நாளை விட்டு வச்சுருக்கீங்களே, அதனால தான் இவங்க தாம்மா வந்து அந்த ஃபைலை வந்து திருடி வச்சுருக்காங்க. எனக்கு நல்லா தெரியுமா, அவங்க ரூமை வந்து சோதிச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ராகினி வந்து பட்டமாயிட்டாங்க. எங்கள் அக்கா நிச்சயம் என் ரூமை வந்து சோதனை போடலாம் சொல்ல மாட்டா. ஜெயா அக்கா பர்மிஷன் கொடுத்தா நீ வந்து கண்டிப்பாக சோதனை போட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நிச்சயம் ராகினி தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏமா நேற்று வீட்டில் தானே இருந்திருக்கா. ஏமா நேற்று வீட்டில் இருந்தப்ப இந்த ஃபைல் எதுவும் மூவ் ஆனதை பார்த்தியா? இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா காவியாவுக்கு இது மாதிரி பிரச்சனையானதுலேருந்து நான் முடிச்சிட்டு தான் இருக்கேன். அப்போ நான் அதுக்கு முன்னாடி தான் இவங்க எடுத்துருக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தான் காவியா அன்றைக்கே இது மாதிரி பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி இந்திரா பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக, கௌதம் பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக வந்து அடுக்கணுன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. ஏன் ரூமை சோதனை போட்டு பார்த்துருவீங்களா? ஏன் ரூம்லலாம் அந்த ஃபைல் இல்லவே இல்லை. அம்மா கன்ஃபார்மாக சொல்கிறேம்மா, இவங்க தாம்மா எடுத்திருக்காங்க. நம்ம வீட்டில் எப்படிம்மா அந்த ஃபைல் கால் முளைச்சி போகும்? ஒன்றா ஜெயா வந்து கடுப்பாயிட்டாங்க. ஆமாண்டி, வீட்டில் வச்சுருக்க பொருள் எப்படி போகும்? அதுவும் அவங்க ரூமில் இருக்கிற பொருள் வந்து அலட்சியமாக லாக்கர்லாம் வச்சு பூட்டியிருந்தாங்க. அந்த பொருள் காணா போதா? ராகினி கடுப்பேற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காதான்னு சொல்லி ஜெயா வந்து கடுப்பாகி நீ சோதனை போட்டு பார்ப்பாங்கிறாங்க. அந்த இடத்துல ஃபுல் ரூமையும் வந்து சோதனை போட்டு பார்க்குறாங்க. எப்படி இருந்தாலும் ஃபைலை வந்து எடுத்துருவாங்க ராகினி ரூம்லேருந்து. வெயிட் பண்ணி பார்ப்போம்.